ஐயா, விருச்சிக ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி ஆட்சி பெற்று கும்பத்திலேயே மூல திரிகோணத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் இருங்கோ, பொறுமையாக இருங்கோ. ஏன்னா டெசிஷன் எடுக்கிறதன் மூலியமாக தவறாக போகும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தாலேயானால் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இருப்பினும் அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுடைய பகை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர கடன் இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. எகைன் உடல் நலத்தில் கொஞ்சம் பாருங்க. அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருங்கோ. எலும்பு தேய்மானம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா தொழிலில் மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் இருக்கும். தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர தொழிலில் பார்த்தீங்களேனால் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர தந்தையின் உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும்.